பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா, குணமுள்ளவர்களாயிருங்கள். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ரூத் 3:11 சொல்லப்பட்டிருக்கு. ரூத் என்ற பெண்ணோட வாழ்க்கையில பயம், எதிர்காலம், தனிமை இருந்த நேரத்துல இந்த வார்த்தை அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அவங்க உயர்த்தப்படுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க கிட்ட இருந்த நல்ல குணம், விசுவாசம், பணிவு. நான் இவங்க லைஃப்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட், நல்ல குணம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தா தேவன் முன்பாகவும் மக்கள் முன்பாகவும் நல்ல பேர் கிடைக்கும். செகண்ட், கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு சரியான மனிதர்களையும் உதவிகளையும் அனுப்புவார். நீங்கள் பயப்படுற நேரம் வரும்போதெல்லாம் பயப்படாதேன்னு ஏதோ ஒரு விதத்தில் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்பிக்கையை தருவார். மற்றவங்க பார்க்கும்போது நல்ல குணத்தை வெளிப்படுத்துவது பெரிய விஷயம் இல்லை. மற்றவங்க பார்க்காத நேரத்துலையும் அந்த குணத்தை வெளிப்படுத்தணும். கைண்டான பர்சனாக இருப்போமே, தப்பு இல்லைல்ல. ஜெபம். அன்புள்ள தேவனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றியப்பா. ரூத்தை போல நல்ல குணமும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. பயம் இல்லாமல் தைரியமாக எங்களுக்கான பாதையில் முன்னேறி போக கிருபை தாங்கப்பா. எங்கள் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை தாட்ஸ் ஆஃப் ஜெபி. ஹேவ் எ நைஸ் டே.